ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் என்னோடய சேனலுக்கு வரவேற்கிறேன். இது வந்து நியூ இயர் அன்றைக்கி எடுத்த குட்டி குட்டி கிளிப்ஸ் விலாகாக போட்டிருக்குங்க. காலையில் நியூ இயர்க்கு பார்த்திங்கன்னா இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். இப்போ டெய்லியுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக கோலம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சின்னதாக கோலம் போட பிடிக்கும், அப்பார்ட்மெண்ட்டில் கோலம் போடணும் அப்படின்னா இந்த இதில் நான் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தாங்க கோலம் போட்டுட்ருக்கேன். குட்டியாக காம்பேக்டாக தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் நான் ஸ்டெப்ஸ் எதுவும் போடாமல் டைரெக்டாக கோலமே அப்படியே இது பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த வாழைப்பழத்தாறு பார்த்திங்கன்னா எங்கள் மரத்தில் வந்தது தாங்க. ஸோ ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப இதாக இருந்தது. பழம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. என்னோடய சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த குட்டி காலக்கட்டை போய் பார்த்திங்கன்னா ராவடி பண்ணிகிட்ருப்பா. அதனால தான் அது வந்து அவளை மட்டும் முட்டும், மற்றவங்க யாரையும் முட்டாது. கேட்டால் அதுக்கு நான் நைஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன்னு சொல்லிகிட்டு இருந்தா. எங்கள் டே நியூ இயர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ரெஸ்ட்லேயே போயிடுச்சு. ஏன்னா முன்னாடி நாள் நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால அன்றைக்கி வந்து எனக்கு லீவ் தான், அமெரிக்கன் ஹாலிடே இருக்குது. நாங்கள் ஒரு சாயந்தரம் 4:30 மணிக்கிட்ட தான் ஓகே குளிச்சு ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் பிள்ளைங்களும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். சின்ன பாப்பாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நியூ ட்ரெஸ்ஸு. நியூ இயருக்குன்னு எடுக்கல, பர்த்டேக்கே எடுத்தது. ஆனால் இப்போ மாலை போட்டிருந்தாங்க, பெருசாக ஒன்றும் செலிப்ரேட் பண்ணலங்க. அதனால் ஒரு ட்ரெஸ் மட்டும் அன்றைக்கி போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை இன்றைக்கி நியூ இயருக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே அவளே சொல்லி வச்சுருந்தா. ஸோ மறக்காமல் இந்த நியூ இயருக்கு எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அம்மாப்பேட்டில் இருக்க சுப்பிரமணிய கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வந்தோம். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த லைனில் அந்த அம்மாப்பேட்டை லைனில் தாங்க சின்ன வயசில் ஸ்கூலிங்லாம் படித்தேன். அப்போ வந்து நாங்கள் சந்தில் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கண்ணு தெரியாது. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ரோட்லேயே நடந்துகிட்ருப்பாரு, போவார் வருவார், அங்கே இங்கே உட்காந்துட்ருப்பாரு. அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் நடந்து போகும்போது அப்போல்லாம் நடந்து தாங்க ஸ்கூலுக்கு போவோம். அதனால் அப்போ பார்க்கும்போது நினைப்பேன், இவருக்கு எப்படி யார் இவருக்கு சாப்பாடு போடுவாங்க அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்திருக்கேன். எப்படி இவர் நடக்கிறாரு, கண்ணு தெரியாமல் இருக்காருன்ட்டு ஒரு ஸ்டிக் ஊனி அந்த மாதிரி தான் நடந்து போயிட்டு வந்துட்டுருப்பாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரீசெண்டானா ஒரு 2 இயர்ஸாக தான் அவரை மறுபடியும் பார்க்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி அம்மாப்பேட்டில் அந்த சுப்பிரமணிய கோயிலில் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் இருப்பார். காலையில் பார்த்திங்கன்னா சக்தி கைலாஷ் கிட்ட இருக்க அந்த கோயில்கிட்ட இருப்பார். ஸோ அப்போ இருந்து அவரை எப்போ நான் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா நான் கோயிலுக்குன்னு போனேன்னா போகும்போதே வந்து அவருக்குன்னு டிஃபன் வாங்கிட்டே போயிடுவேன். ஏன்னா அங்கே போயிட்டு அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு வரத்துக்குள்ள ஒரு சில டைம்லாம் கிளம்பியிருக்கிறாரு. ஸோ அதனால் இப்போ போகிறப்ப எப்படியும் அப்படி அவர் இல்லைனாலும் வேறு யாருக்காவது கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு டிஃபன் கட்டிகிட்டே போயிடுவேன். போய் டிஃபன் கட்டி பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு வந்துடுவேன். அதிகமாக இல்லைனாலும் என்னால் முடிஞ்சது நான் அந்த பக்கம் போனேன்னாவே ஏதாவது டிஃபனு சாப்பாடு அந்த மாதிரி அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு தான் வருவேன். அது என்னமோ சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து பார்த்து நாமளே பார்த்துட்டு இருந்தபோது இப்போ இவ்வளோ இது நம்மளால் பண்ண முடியிற ஸ்டேஜில் இருக்கும்போது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பேன். பாப்பா பர்த்டே கூட ஃபஸ்ட்டு போய் ஈவினிங் ஏதாவது கோயிலுக்கு போனோன்னா அவருக்கு எதாவது பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு தான் வருவோம். அதில் வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கும் எப்படியும் இருப்பாருன்னு தெரியும். அன்றைக்கி வந்து நான் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹10 ₹20 எடுத்து அவள் பர்ஸில் வச்சுருந்தா. நான் வந்து அவளுக்கு சரி அவள் நான் இன்னையிலேருந்து சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அந்த பர்ஸை எடுத்து புது பர்ஸுங்கிறதுனால இந்த பர்ஸை நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அவள் பாட்டுக்கு மாட்டிட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு டிஃபன் கடையில் நின்றுட்டு நான் வந்து டிஃபன் இத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கும்போது நான் வந்து அவளுக்கு சொல்லவே கிடையாது. நானே வந்து திரும்பும்போது அவளே வந்து அந்த பர்ஸ்லேருந்து காசு எடுத்து கொடுத்தா. எதுக்குன்னு கேட்டதுக்கு அந்த தாத்தாவுக்கு வாங்குறதுக்கு இந்தாங்க நான் சேர்த்து வச்ச காசு கொடுங்க அப்படின்னு சொன்னா. அது உண்மையிலே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அவளா யோசிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஏன்னா அவளுக்கும் நான் சொல்லியிருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் பாப்பா. அவருக்கு அப்போ இருந்தே இப்படி தான் இருந்திருக்காது. அவருக்கு எதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவள் பாட்டுக்கு டக்குன்னு அன்றைக்கி காசு எடுத்து இது பண்ணா. இல்லை நீ வச்சுக்கோ, நான் வந்து சேவ் பண்ணி வை, நீ நல்லா நிறையா அமௌண்ட் சேர்ந்த வாட்டி ஏதாவது இது பண்ணி கொடுக்கலாம், இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த சுப்பிரமணிய கோயிலுக்கு தான் அன்றைக்கி போயிருந்தோம். இது வந்து நான் ஃபுல்லாக கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணலங்க. அவள் வந்து நான் போயிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு, "தாத்தா மேலாவ பிடிங்க, கீழே பிடிக்காதீங்க சுடுது." அது சொல்லிட்டு "ஹேப்பி நியூ இயர் தாத்தா, ஹேப்பி நியூ இயர் தாத்தா" அப்படின்னு 2 தடவ சொன்னா. நான் அப்போ தான் நினச்சேன், இவ இவ்வளோ இதா பேசுகிறா, அவளே வந்து இவ்வளோ இதா பேசுகிறாளே அப்படின்னு இது பண்ணேன். அந்த இடத்துல சரி ஓகே, அவ அங்கே எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்களா, வீடியோ எடுக்க வேணான்ட்டு உடனே கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணிட்டேன். ஆனால் அவள் பேசினது அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு, எல்லாம் பண்ணிட்டு வெளிய வந்தா, என்னோட ஃப்ரெண்டு அவங்க வந்து என்னோட டியூஷன் நானு அவங்கலாம் ஒண்ணா படிச்சோம். ஒரு கிட்டத்தட்ட 2004, 5 அந்த டைம்ல படிச்சோம். ஒரு நியர்லி ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவள அன்னைக்கு மீட் பண்ணேன். அது அத விட ஹேப்பியா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அப்புறமா ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்க கொஞ்சம் திங்ஸ் கேட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.